நம்ம செவல மாடு பார்த்திங்கன்னா மடி வர ஆரம்பித்த உடனே நான் விற்பனைக்காக அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ஒரு சில நண்பர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செவல மாடு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி, போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். நாளாக ஆக பார்த்திங்கன்னா மாடு நல்லா உடம்பு ஏறிடுச்சு. இன்னும் எப்படியும் ஒரு நாளில் வந்து கன்று போட்டுரும். கன்று போடுற டேட்டு வந்து வந்துருச்சு. கட்டுத்தரையில் வந்து உருப்படி அதிகமாகிடுச்சு. அதனால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். இப்போதைக்கு வந்து பாலும் 2 மாடு இருக்குது. அதனால் இது போதும், இப்போதைக்கு பால் தேவையில்லை அப்படின்ட்டு அதை வந்து கொடுத்தாச்சு. நம்ம செவலை கிடாரி பார்த்திங்கன்னா அந்த மூக்கணாங்கயிறு வழக்கம் போல் கறந்து விடணும். அதுக்கும் கறந்து விட்டாச்சு. அடுத்தது செவலை காலைக்கு போய் கறந்து விடணும். இன்னொரு மயிலக்கன்று இருக்குது, அதுக்கும் கறந்து விடணும். புதுசாக மூக்கணாங்கயிறு குத்தின எல்லாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து மூக்கயிறு கம்பல்சரி கறந்து விட்டே ஆகணும். காராம்பஸ்காலை வந்து கட்டின இடத்துக்கு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாமே மோடமாக இருக்குது. நேற்று வந்து மழை பெஞ்சுது. அதனால் காட்டில் எல்லாம் ஈரமாக இருக்குன்ட்டு எந்த மாடுமே வந்து காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகல. இன்றைக்கி மழை இல்லை, இருந்தாலும் மோடமாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது இல்லை. நம்ம அப்படியும் கொண்டு போய் கட்டினோம்னா போட்டெல்லாம் முதிச்சு பிள்ளை நாசம் பண்ணிடுது. அதனால் கொண்டு போகல. இது பார்த்திங்கன்னா நம்ம காலை கட்டி வைக்கிறதுக்கு கல் போட ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லி போன வாரத்து வீடியோலேயே நான் போட்டிருந்தேன். அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு 1 வாரம் கழித்து நம்ம காலை வந்து இங்கே கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போவே நம்ம கட்டினோம்னா அந்த காரையெல்லாம் பச்சையாக இருக்கிறதுல நின்ன இடத்துலையே அப்படியே காலை திரும்பிச்சுன்னா அந்த காரையெல்லாம் வந்து பேத்துட்டு வந்துடும். நல்லா காயிட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு. நல்லா ஹைட் பண்ணி கொஞ்சம் எனக்கு திருப்தியாக போட்டிருக்கேன். ஒரு 5 கல் மீதி இருந்தது. அந்த கல் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலை சேர்த்துற இடத்துல வந்து நம்ம கழுவி விட்றோம். அந்த மாதிரி டைம்லலாம் அந்த இடம் ஈரமாகிடுது. மாடு கொண்டு வரும்போது நம்ம நிறுத்தும்போது பிடிக்கும்போது அந்த இடம் சதன்னு இருக்குது. அதனால் ஒரு 4 கல் காலை வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு 4 கல்லும், அதுக்கு முன்னாடி வந்து மாடு நிற்கிற இடத்துக்கு ஒரு கல்லும் போட்டிருக்கு. காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகிற மாதிரி இருந்தால் எந்நேரம் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ரெடியாக நிற்கும். இப்போல்லாம் அப்படியே படுத்துட்டு அது அதனோட வேலையை பார்த்துட்டு இருக்குது. அடுத்தது தீவனம் போட வேண்டிய வேலை தான். வழக்கம் போல் காலையில் நேரம் வைக்கி புல் இல்லாட்டி சோளத்தட்டு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு அடுத்தடுத்து மாற்றி மாற்றி தீவனம் போட வேண்டியது தான். மேலே காட்டுக்குள்ளே கட்டிக்கிற மாட்டையெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். மயில மாட்டுறன்னு அந்த கடைசியில் இருக்குது. காராம்பஸ் கிடாரிக்கன்று முன்னாடி கட்டியிருக்குது. ஃபஸ்ட்டே ஒரு டைம் வந்து எல்லா பக்கம் வரிசையாக கட்டி சாணியெல்லாம் போட்டு உழவு ஓட்டி விட்டோம். இப்போ 2வது ரவுண்டு கட்டிகிட்ருக்குறோம். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம மயில மாடு வந்து செனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. என்னையோட நீங்கள் ஆர்வமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம மாடு வந்து இப்போ தான் ஒரு 60 நாள் ஆகிருக்கு. இப்போ ஸ்கேன் பண்ணாலே தெரியும். இருந்தாலும் இன்னொரு 30 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சப்போஸ் செனையாக இல்லை அப்படின்னா டாக்டர் வந்து பார்க்கும்போது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறனால இன்னும் நான் செக் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். காராம்பஸ் கிடாரிக்கன்னு பாருங்கள், வரும்போது பெருமுடியோடு எப்படி இருந்துச்சு. நான் பூச்சி மாத்திரை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நம்மக்கிட்ட தவிடு பருத்திக்கோட தின்னு நல்ல தீவனம் திங்கும்போது அப்படியே மூஞ்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் ஏறுது பாருங்கள். ஃபுல் பிளாக் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் காலையில் அசோலா எடுத்துகிட்டு நான் மீன் குட்டைக்கு போயிருந்தேன். மீனுக்கெல்லாம் அசோலா போட்டுவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கூட இருக்கிறதில்ல. இதுவே பத்துறதில்லை போல். அந்த பேசன் வழியாக கொண்டு போய் போட்டுட்ருக்குறோம். அந்த டப்பு வழியாக எல்லாத்தையும் வந்து நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. இதுக்கு அசோலா இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது நம்ம மாட்டு சாணி அந்த மாதிரி தான் போடுவோம். இப்போதைக்கு வந்து நம்ம அசோலா போட்டுட்ருக்குறோம். கோழிகளுக்கெல்லாம் வந்து இந்த கிளைமேட்டில் அசோலா போட்டோம்னா சளி பிடிச்சிரும். மழை பெஞ்சு கூலிங்காக இருக்குது, மோடமாகவும் இருக்குது. அதனால் இப்போ இந்த ஒரு 10 நாளாகவே வந்து நாங்கள் 10-15 நாளாகவே அசோலா வந்து மீனுக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம். கோழிக்கு போடுறதில்ல. அதாவது மத்தியான டைம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் தீனி போடுறவங்க அசோலா போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம காலையில் நேரமாக போடுறதுனால கூலிங்கில் அசோலா போட்டோம்னா ரொம்ப கூலிங் ஆயிரும். அப்படிங்கிறதுனால கோழிகளுக்கு சளி பிடிச்சிடும், ஏதாவது நோய் வரும். அதனால் வந்து நம்ம அசோலா போடுறத தவிர்த்துட்டோம்.
மற்றபடி இதனால தான் 100% சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வச்சுருக்கிற ஏரியாவை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து தான். ஆனால் அசோலா வந்து ரொம்ப சத்தானது. கோழிகளுக்காகட்டும், மீனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சத்தானது. அதுவும் வெளியில் மேய்ச்சல் முறை இல்லாதவங்களுக்கு அசோலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சத்தானதும் கூட. அடுத்தது அங்கே தான் நம்ம மாடும் கட்டிக்கிறோம். அதெல்லாம் நிவர்த்தி கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இது எப்பவும் போல் காசர்கோடு கன்றுக்குட்டி ஃப்ரீயாகவே தான் நிற்கும். மற்ற மாடெலாம் பாருங்க, புல்லு ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் கட்டுற இடத்துக்கு சுத்தமாக மேய்ஞ்சிருது. அதுவும் நைட்டு கட்டிட்டு போகிற இடத்துல பார்த்தோம்னா அங்கே புல்லு இருந்துச்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சுத்தமாக மேய்ஞ்சிரும். இதெல்லாம் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு இப்போ கட்டின உடனே முன்னையெல்லாம் நல்லா மேயும். இப்போ அப்படியே ஜாலியாக இருக்குது. இன்னும் ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து நம்ம மாற்றி மாற்றி கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து காலையில் கட்டிட்டு போயிட்டோம்னா அடுத்தது மத்தியானம் தான். மத்தியானத்துக்கு அப்புறம் சாயங்காலம் தண்ணி காமிச்சு கட்டுறதோட சரி. மழை பெஞ்சு ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா மேயும். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் சுத்தமாக மேயாமல் கொஞ்சம் விட்டுரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், எறும்புக்கன்று வந்து இந்த பக்கம் தள்ளி கட்டியிருந்தோம். இப்போ காலையில் வந்து அந்த சைடு கொஞ்சம் நிறுத்தி கட்டியிருக்கிறோம். உழவு ஓட்டி விட்ட உடனே தான் புல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. மற்ற எல்லா வயலுமே உழவு ஓட்டி விட்டாச்சு. கடைசியாக நான் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அதில் இங்கே தான் வந்து மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. புல்லுவோட பூடு தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த வரப்பில் இருக்கிற மாதிரி பூடு தான் அதிகமாக இருந்தது. எல்லாத்தையுமே ஓட்டி விட்டாச்சு. இந்த நடுவில் இருக்கிற வயல் பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டு ஒரு 15 to 20 நாள் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மழை பேஞ்சுது. லைட்டாக தான் பேஞ்சுது. இருந்தாலும் புல்லு அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்து நம்ம மாடு கட்டுறதுக்கு சரியாக போயிடும். அங்கெல்லாம் மேய்ஞ்சி முடிச்சுட்டு வந்துன்னா இங்கே கட்டிக்கலாம். அடுத்தது நம்ம நீண்ட நாள் ஆசை ஒரு குதிரை வளர்த்தணும் அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ஒரு குதிரை தான் உங்கள் வீட்டு இல்லை வளர்த்துங்க அப்படின்ட்டு. யார் யார் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆதரவால் நானும் குதிரை வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு நேற்றுக்கு நைட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நைட் எடுக்க முடியல. அதனால் வந்து சரி காலையில் எடுத்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து வீடியோ எடுத்தேன். காலைல எந்திரிச்சோடனே வந்து இந்த குதிரைக்கு ஸ்டாண்டெல்லாம் செட் பண்ணி தற்காலிகமாக 2 குச்சி மட்டும் நிறுத்தி பேரல் கட்டி விட்டாச்சு. உள்ளே தீவனம் போட்டுக்கலாம். சைடில் தண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டயர் போட்டு டப்பு வச்சு விட்டேன். இதுக்கு தீவனம் பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு, சோயா போட்டு, வறுகடலை போட்டு, இது 3ம் கலந்து கொஞ்சோண்டு கால்சியம் டானிக் ஊற்றி பெசரி வைக்கணும். குதிரைக்கு வந்து தண்ணி கலந்து வைக்கக்கூடாது. நானும் புதுசு தான், போக போக பழகிக்கலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கட்டுத்தரையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாம் பளிச்சுன்றது. அப்படியே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. மயிலக்காலம் இந்த இடத்துல நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி குழியே பண்ணிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த இடத்துக்கு மேட்டு போட்டு கீழே மண் போட்டு நல்லா தட்டி விட்டு நீட்டாக வச்சுருந்தோம். இங்கே வந்து மண் கொட்டாமல் இருந்த கட்டாந்தாரிலே அப்படியே மேட்டு போட்டதையும் கீழெல்லாம் குழியாயிருச்சு. அதனோட வெயிட்டுக்கே வந்து கீழே இறங்கிருச்சு. நண்பர் ஒருத்தர் வந்து காலை கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டார். சரி கொடுக்கலாமா வேணாமா. இப்போ 4 பல் முடிஞ்சு 6வது பல் முளைக்கிறதுக்கு பல் விழுந்துருச்சு. வெயிட்டும் அதிகமாகிடுச்சு. சைஸும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சரி கொடுத்துட்டு வேறு இன்னொன்று கொஞ்சம் இழப்பாக வாங்கிடலாமா அப்படின்னு 2 யோசனையாக இருக்குது. இன்னும் கன்ஃபார்மாக முடிவு பண்ணல. மாடு கொண்டு வர்றவங்க பெருசாக இருக்குதுங்க, சின்ன காலம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஒரே யோசனையாக இருக்குது. அப்புறம் மேல்வயலுக்கு வந்தேன். இன்றைக்கி மாடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக. நான் டெய்லியும் வந்து ஒரு ரவுண்ட் பார்க்காம போக மாட்டேன். மெயினாக வந்து நம்ம மயில மாட்டுக்காக நான் பார்த்தே தீருவேன், ஏதாவது ஹீட்டுக்கு இது வந்திருக்கா என்ன அப்படின்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், காட்டில் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வரனால போடுற தீவன புல்லை ஒழுங்காக திங்காமல் அப்படியே வச்சுருக்குது. இந்த கன்றுக்குட்டியெல்லாம் வந்த புதுசில் எப்படி நம்ம இந்த மாடுகள்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கிற புல்லை போட்டால் கூட அவ்வளோ சூப்பராக திங்கும். இப்போ நம்மகிட்ட வந்து நல்லா தின்னு போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுதுன்னு. இந்த மயில மாடும் அதே மாதிரி வேஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் காட்டுக்கு மாடு கட்டிட்டு போகலான்ட்டு வந்தேன். வரும்போதே வந்து நம்ம செவலக்கண்ணை இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டோம். மழை பெஞ்ச உடனே நல்லா புல்லு வந்துருச்சு. சரி இந்த கன்று வந்து இங்கே மேயிட்டோம் அப்படின்ட்டு இங்கே கொண்டாந்து விட்டாச்சு. அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மயிலக்கண்ணும் கொண்டாந்து விட்டலான்ட்டு இருக்கிறேன். புல்லு இருக்கும்போது ஏன் கட்டுத்தரையில் கட்டி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு புறாவெல்லாம் திறந்து விட்டேன். கட்டுத்தரைக்கு வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே திறந்து விடுவோம். அதேமாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் திறந்து விட்டேன். அப்படியே ஒவ்வொன்றாலாம் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் மக்காச்சோளம் கொஞ்சம் இறச்சி விட்டேன். மக்காச்சோளம் நல்லா சாப்பிடும்.
புறாங்களுக்கு எப்போவுமே மக்காச்சோளம், இந்த சுண்டல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் இறச்சி விட்டதையும் எல்லா புறாவுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. இங்கே 2 புறா மட்டும்தான் இங்கே இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இங்கே வரும். 2 அந்த 2 லகான் வரும். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாடு காலைக்கு கொண்டு வந்துருந்தார். மயில காலைக்கே சேர்த்தி விட்டாச்சு. சேர்த்தி விட்டுட்டு மேலே எப்பயுமே வந்து தண்ணி நல்லா அடிச்சு விட்டு நல்லா கூலிங் பண்ணி விட்டு கழுவி விட்டு தான் கொண்டு போக சொல்லுவேன். அதை ஓஸ் போட்டு கொடுத்தேன். அவங்களே கழுவிட்டாங்க. புது மாடாக இருக்கிறனால நாம் போய் கழுவ மாட்டோம், அவங்களே கழுவிக்குவாங்க. இப்போ ஒரு 3 நாளாகவே வந்து மழையெல்லாம் பேஞ்சிட்டு இருந்தனால மாடு வந்து மேய்ச்சலுக்கு போகவே இல்லை. இன்றைக்கி நல்லா காலங்காத்தாலேயே வெயில் சுருன்னு அடிச்சுது. சரி ஈரமாக ஓரளவுக்கு காஞ்சிச்சு, கட்டுத்தரையிலே கட்டி வச்சுருந்தேன், என்ன பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி காட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு காலையிலேயே மாட்டுக்கெல்லாம் தவிடு பருத்தி கொட்டையெல்லாம் போட்டு தண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் குடித்த உடனே காட்டுக்கு அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான். காராம்பஸ் காலை போகாது, அது எப்பவும் போல் இங்கேயே தான். இதுகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கும்போது அதுக்கும் சேர்ந்து ஒட்டுக்காக வச்சிட்றது. அதுக்கப்புறம் தான் மயிலக்காலைக்கு வைப்போம். எப்போயுமே பார்த்திங்கன்னா காராம்பசு மாடும் செவல மாடு தான் வண்டியில் பூட்டுவோம். நேற்றுக்கு வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க செவல மாட்டை. அதனால் இன்றைக்கி மயில மாட்டை வண்டி பூட்டியாச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட வண்டியில் போகக்கூடியது காராம்பசு மாடும் மயில மாடு மட்டும்தான். பின்னாடி இருக்கிற 2 மயில மாடுமே வண்டிக்கு போகாது. இதுக்கப்புறம் பழக்கினா தான். நம்ம செவல மாடு பார்த்திங்கன்னா கொண்டு போன அன்றைக்கே நேற்றுக்கு நைட்டே வந்து காராம்பசு காலக்கன்று போட்டிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்தேன். ரவி அண்ணா அவர்கிட்ட வந்து முயல் இருக்குது, விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு வெரைட்டியான முயல், நல்லா முடி இருக்கக்கூடியது. ஒரு 2 வச்சுருக்காரு. அதில் 1 மட்டும்தான் வந்து சேல்ஸுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து ப்ரீடிங்காக வேணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுபோக குட்டிகளும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு பிறந்த குட்டி தான். 1, 2க்கு முடி வர மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் முடி வராது. வெயிட்டு மட்டும் நல்லா வருது. ஒரு 4-5 கிலோ வர்ற சைஸில் இருக்குது. வெயிட்டு போடல, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 4 கிலோ 5 கிலோ வர்ற மாதிரி அடல்ட் இருக்குது. குட்டிகளும் அந்தளவுக்கு வெயிட் வரும்னு நினைக்கிறேன். ப்ரீட் நல்ல ப்ரீடாக இருக்குது. இது வந்து விற்பனைக்காக இருக்குது. குட்டிகள்லாம் ஒரே ஒரு அடல்ட் மேல் மட்டும் விற்பனைக்காக இருக்குது, அந்த முடியோடு இருக்கிறது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்குங்க. நன்றி.